காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தற்பொழுது தோல்வியடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாநகராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர்கள் யாரும் கலந்து கொள்ளாததால் தீர்மானம் தோல்வியடைந்து முடிவடைந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் விஜயன், இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்தான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். காஞ்சிபுரம் மாநகராட்சி 51 வார்டுகளை உள்ளடக்கியது. இந்த 51 வார்டுகளில் திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் மேயராக உள்ளார். இந்த திமுக மேயர் யுவராஜ் மீது கடந்த 2 வருடங்களாக எதிர்க்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர். அந்த நிலையில் ஆளும் திமுக அரசை கண்டித்து திமுக மாமன்ற உறுப்பினரும் கடந்த சில மாதங்களாக பல்வேறு கட்ட குற்றச்சாட்டுகளை வைத்து வந்து திமுக மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என மேயர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் பல்வேறு மனுக்கள் அளித்திருந்தனர். அந்த வகையில் மேலும் மனு அளித்த நிலையில் 29ஆம் தேதி மாமன்ற கூட்டத்தில் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெறும் என தெரிவித்திருந்த நிலையில் அதாவது திமுக சார்பிலும் திமுக மாமன்ற உறுப்பினரிடம் அமைச்சர் நேரு மற்றும் திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அதிலும் தோல்வி அடைந்து இன்று மாமன்ற கூட்டத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெறும் என தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை 10 மணிக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடங்கியது. இதில் காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் தலைமையில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் துவங்கி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த நிலையில் அதாவது ஆளும் திமுக அரசு கொண்ட மேயர் மற்றும் அவருக்கு ஆதரவாக 13 பேர் இருந்தனர். திமுக மற்றும் அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த 38 பேர் இருந்து அவர்கள் யாருமே மாமன்ற கூட்டத்திற்கு வரவில்லை. இதனால் தீர்மானம் இன்று நடைபெறும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அதாவது நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் ஒன்று மேயரே காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக மகாலட்சுமி யுவராஜ் தொடர்வார் என ஆணையர் செந்தில் முருகன் தெரிவித்துள்ளார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயன்.